ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பேப்பர் பாப்பெட் தான் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாப்பெட் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ பாப்பெட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் ஃபன் டாய். நிறைய சைஸில் ஷேப்பில் இருக்குது. ஸோ நான் இந்த பாப்சிக்கிள் ஷேப்பில் வாங்கியிருந்தேன். ஈவன் பட்டர்ஃப்ளை மாதிரி, யூனிகார்ன் மாதிரி அந்த மாதிரி கூட இருக்குது. இப்போது நம்ம இதை பாப்பெட் பண்ணி பார்க்கலாம், இது சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் ஒரு சைடு தான் லவுடாக இருக்கும் இல்லையா சவுண்டு, இன்னொரு சைடு அவ்வளோவா வராது. ஸோ அவ்வளோதான், இப்படி பண்ணி விளையாடுறது தான் ஒரு நல்ல ஃபன் டாய் தான். இப்போ நம்ம பேப்பரில் பண்ணி அது எப்படி வருது, அதோடைய சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் வீடியோவில் பண்ணுறதுக்காக பெரிய சைஸ் பேப்பராக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இந்த சைட் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதையும் க்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இதை அப்படியே இப்படி திருப்பிடலாம். இப்போது டயக்னலாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓப்பன், திரும்ப இந்த சைடும் டயக்னலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இதை ஸ்கொயராக இருக்கிறதே இப்படி இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டராக இருக்கிறத இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணதால் ஃபோல்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு இது கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த சைடில் இப்படி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். திரும்ப இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இதை இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதை அகைன் இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். திரும்ப இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சைடு என்ன பண்ணுமோ அதையே நம்ம திருப்பி இந்த சைடும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடணும். அப்புறம் இங்கேருந்து சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். திரும்ப இதை சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அகைன் இன்னொரு ஃபோல்டிங். அவ்வளோதான். இப்போது இங்கே இப்படி இருக்குது இல்லையா, இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும். இப்போது இங்கே திரும்ப ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடணும். இதை திரும்ப சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த சைடு இருக்கு இல்லையா, அதையும் சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும். ஒரிகாமி பாப்பெட் அப்படிங்கிறதுனால இது நிறைய ஃபோல்டிங்ஸ் தான் இருக்கும். நான் சொல்கிறத விட பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதையும் நம்ம இந்த சென்டர் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். திரும்ப இதை இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன பண்ணுமோ அதே தான் இந்த சைடு ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடணும். அப்புறம் இங்கேருந்து சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதையும் இந்த சென்டர் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபைனலாக இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் இல்லையா, இதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதே மாதிரி இந்த சைடும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதை அப்படியே நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டா நம்மளுடைய பாப்பெட் ரெடி ஆகிடும். ஓகே, ஓரளவுக்கு சவுண்ட் வருது. இது இந்த மாதிரி பாப் பண்ணவும் முடியுது. இப்போ நான் சின்ன சைஸை தான் ஆக்சுவலி பண்ணேன். வீடியோக்காக தான் பெரிய சைஸ் பண்ணேன்னு சொன்னாலே ஒரு 6x6 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம பாப்சிக்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அப்படியே இதை ஜாயின் பண்ணி ஒட்டிட போகிறோம். நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
என்கிட்ட வந்து பாப்சிக்கல் பாப்பெட் இருந்ததால் நான் வந்து பாப்சிக்கல் ஷேப்லேயே பண்ணிட்டேன். இந்த பபிள் விராப்ஸ்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாப்பெட்டும் ரொம்ப பிடிக்கும். இதோடவே பாப்சிக்கல் ஷேப் மாதிரி தான் தெரியுது. எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்ததால் இதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதையும் நான் இது கூட ஊட்டிட்டேன். ஓகே, இதை வந்து இந்த மாதிரி பாப் பண்ணும்போது புஷ் பண்ணும்போது இதில் வந்து சவுண்டு வருது. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய அந்த பாப்பெட் அளவுக்கு சவுண்டு வரல, பட் ஓரளவுக்கு வருது. பேப்பர் பாப்பெட் வச்சு பண்ணும்போது ஓரளவுக்கு சவுண்ட் வருது. அதே மாதிரி இது வந்து அந்த பாப் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த பேப்பர் வந்து நான் பிங்க் மட்டும் கொஞ்சம் திக்கான பேப்பரில் பண்ணேன். மற்றபடி இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தது. அந்த பிங்க் பேப்பரில் பண்ணது வந்து சவுண்ட் நல்லா இருந்தது. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து சைமல்டேனியஸாக பண்ண போகிறோம். உங்களுக்கு பாப்பெட் பிடிக்கும் அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது செய்யறதுக்குமே ஆக்சுவலி ஃபன்னாக தான் இருந்தது. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.